அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, மதுபானத்தை பற்றி பேச போகிறேங்க. சில பேருக்கு இது அடிக்ஷன்லாம் கிடையாதுங்க, நான் ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் இருப்பேன், இவ்வளோ தான் சாப்பிடுவேன், அவ்வளோதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தி பேசுவாங்க. சில பேருக்கு அந்த பழக்கம் இல்லை, ரொம்பவே நல்லது, இல்லைங்கிறது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் சில பேர் இருக்காங்க, அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, கை நடுங்க ஆரம்பிச்சிடும், என்னால் மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஒரு மாதிரி படபடப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, என்னால் அது இல்லாமல் தூங்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், அதை ரொம்ப நியாயப்படுத்தி பேசுகிறவங்களும் கூட இருக்கிறாங்க. இப்போ அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் குடிக்கக்கூடிய ஆல்கஹாலுடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய செறிவை பொறுத்து அது உங்களுடைய உடலில் உறிஞ்சப்படுது. அப்படி உறிஞ்சப்படக்கூடிய அந்த ஆல்கஹால் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு போகும்பொழுது அதனுடைய வேலை செய்யணும் இல்லைங்களா? அப்பொழுது சிறுநீர் மூலமாக அந்த ஆல்கஹாலை வெளியேற்றுவதற்கு ட்ரை பண்ணுது. அதன் பிறகு கல்லீரல் அந்த ஆல்கஹாலை செரிமானம் செய்ய வைப்பதற்காக போராட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆல்கஹால் அசிட்டிக் அமிலமாக மாற ஆரம்பிக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி அந்த ஆல்கஹாலை நம்மளுடைய உடல் உறுப்புகள் வெளியேற்றுவதற்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம மேலும் 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 அதை இன்னும் எக்ஸஸாக நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கும்போது உடம்புல பெரிய பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ பாருங்கள், சிறுநீரகம் ஒரு பக்கம் வேலை செய்யுது, கல்லீரல் ஒரு பக்கம் வேலை செய்யுது, இதில் நுரையீரல் கூட வேலை செய்யுது. அதனால தான் காற்றின் மூலமாக அந்த ஆல்கஹாலை வெளியேற்றுவதற்காக நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, அந்த மூச்சு காற்றின் வழியாக ஆல்கஹாலை வெளியேற்றுவதற்கு போராடுது. அதனால தான் போலீஸ் என்ன செய்கிறாங்க, ஊத சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அது மூலயமா அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. இத்தனை உறுப்புகள் சேர்ந்து அந்த ஆல்கஹாலை நம்மளுடைய உடம்புலேருந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் மேலும் 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 அந்த ஆல்கஹாலை அந்த உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, லிவர் அதனுடைய செயல்பாட்டு தன்மையிலிருந்து சற்றே குறைந்து தான் வேலை செய்யும். அதன் பிறகு கிட்னியும் அதனுடைய செயல்பாட்டு தன்மையிலிருந்து குறைந்து தான் வேலை செய்யும். செரிமான சக்தியும் வயிற்றில் குறைய ஆரம்பிச்சிடும். நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுறது, இப்படி உடல் உள்ளுறுப்புகளில் பிரச்சனை ஏற்பட்ட உடனே இது ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய தலைமைச் செயலகத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். தலைமைச் செயலகம்னா என்னது? நம்மளுடைய மூளை. அங்கே இருக்கிற நியூரான் சிஸ்டத்தை செயலிழக்க செஞ்சு நம்மளுடைய தன்மை, நம்ம எப்படி இருக்கும், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வலுவான இந்த தன்மையை வலுவிழக்க செய்யும் இந்த மது அப்படிங்கிறது. இது நாள்பட லிவரில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், செரிமானத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், அதிகமாக வெயிட் போடுறது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஃபேட், இது எல்லாத்தையும் செரிமானம் செய்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவர் தான். அப்போ அது எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு, அதை போய் நேரடியாக இந்த மதுங்கிறது பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் கேட்குறீங்க, அப்போ நான் கம்மியாக ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி விஷத்தை எப்படி சாப்பிட்டாலும் அது விஷம் தானே. நீங்கள் அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் எடுங்க, அதற்கான மருந்துகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் பிகினிங் தான், நான் அடிக்ஷன்லாம் கிடையாது, நான் லைட்டாக தாங்க சரக்கடிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஸ்லோ பாய்சனை உங்களையே அறியாமல் நீங்கள் உள்ள இன்டேக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய உடலில் போய் ரியாக்ட் பண்ணும். எந்த செயலுக்கும் ஒரு விளைவுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆகையினால கவனமாக இருங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கே இந்த மது பழக்கத்தை கைவிடுங்கள். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி.